மாமா மாமா கதவை தருங்க மாமா. மாமா மாமா குடிக்காதீங்க மாமா. என்ன என்ன விஷயம்? வாங்க வாங்க, நல்ல சமயத்துல வந்துச்சு. நான் எவ்வளவு கதனால எங்க மாமா குடிக்கிறத நிறுத்த மாட்டேங்கிறாரு. குடிக்கிறாரா? செல்வராஜா குடிக்கிறாரா? என்னம்மா சொல்ற? ஆமாங்க, அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். அவரை குடிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. குடிச்சா அவர் உடம்புக்கு ஆகாது. எங்க மாமா உயிரை காப்பாத்துங்க ஐயா, காப்பாத்துங்க ஐயா. மாமா உங்களை பாக்குறதுக்காக பெரிய மனுஷங்க எல்லாம் வந்திருக்காங்க. வெளியில காசு அடிக்கிறாங்க. கதவை தரங்க மாமா, கதவை தரங்க. நீங்கெல்லாம் எப்ப வந்தீங்க? வாங்க எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க. வாங்க இப்படி உட்காருங்க. ஏது என்னைக்கும் இல்லாம இந்த நேரத்துல என்ன தேடி எல்லாரும் வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு புரியலைங்க. நான் தான் மாமா போன் பண்ணி வர சொன்னேன். நீயா? ஏமா? நீங்க மதுவை ஊத்தி குடிச்சிட்டு இருந்தீங்களே, அதை தடுக்கிறதுக்காக அவங்கள வர சொன்னேன். மதுவா? அத கண்டாலே எனக்கு பிடிக்காதேம்மா. பின்ன இந்த பாட்டில இருந்து ஊத்தி குடிச்சிட்டு இருந்தீங்களே? இந்த பாட்டில் தானே? ஆமா, இதே பாட்டில் தான். பைத்தியக்கார பொண்ணுமா நீ. இது கொம்பு தேருமா? சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் சொல்லி இருக்காரு. வேலைக்கார தவறுதலா இந்த பாட்டில வச்சுட்டான். இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க. இந்தாம்மா நீ சாப்பிடு. கைய நீட்டுமா. உலகத்துல இப்படிப்பட்ட உத்தவரை பார்க்கிறதே அரிதும்மா. அப்படிப்பட்டவர் பேர்ல நீ சந்தேகப்படலாமா? அவர் பக்தி கடலம்மா, பண்புல சிகரம்மா. ஆமாமா, அவர் இங்க பிறந்ததே இந்த ஊருடைய அதிர்ஷ்டம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. குழந்தை ஏதோ தவறுதலா சொல்லிட்டா, நீங்க மன்னிச்சீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா. அப்போ நாங்க வரட்டுங்களா ஐயா? சரி. அந்த உண்மையை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுன்னு கூட்டிட்டு போனா பாட்டில மாத்தி நான் குடிச்சது மது இல்ல கொம்புத்தேன்னு சொல்லி எங்களை எல்லாம் ஏமாத்திட்டான். அவன் ஆளையே மாத்தினவனாச்சே, பாட்டலையா மாத்த மாட்டான். சேச்சே, முதல் முயற்சியே இப்படி தோல்வி ஆயிடுச்சு. நேர்மைக்கு கிடைக்கிற தோல்விகள் நிரந்தரமானது இல்ல. அதே மாதிரி அநியாயத்துக்கு கிடைக்கிற வெற்றிகளும் நிலையானது இல்ல. அந்த பெரிய மனுஷன் நடக்கிறதுக்கு நான் ஒரு சரியான திட்டம் வச்சிருக்கேன். அது என்னங்கிறத முதல்ல என்கிட்ட சொல்லு. தேருமா தேராதங்கிறது இப்பவே சொல்லிடுறேன். உங்க அம்மா சொன்ன கதையில ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கு, ஞாபகம் இருக்கா? நீ யார சொல்ற? துரசிங்க நல்லவன் நம்பி கழுத்த நீட்டினாங்களே, அந்த அபாகியவதி, அதாவது உங்க சித்தி லட்சுமி அம்மா. அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும்? லட்சுமி. ஓ, நீங்களா? வாங்க உட்காருங்க. என் தம்பி ஒன்ன மட்டும் அடவச்சிட்டு போகலம்மா, என்னையும் ஒரு நடப்பிடமாக்கிட்டு போயிட்டான். சண்முகம் எங்க? கடைக்கு போயிருக்கா, இப்ப வந்துருவா. அவ வீட்டுக்கு வந்திருந்தா நான் கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன். உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? இல்லைங்களே, என்கிட்ட எதையுமே சொல்லலையே. தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு அவனை என் தம்பியை போல கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் அவன் பணம் கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆமா, நிறைய கடன் இருக்கிறதாக சொன்னானே, எவ்வளவு இருக்கும்? அது வந்து ஏன் தயங்குற? இந்தா, இதுல 3000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கம்மா. இருக்கிற கடனை எல்லாம் அடைச்சிட்டு உடனே செங்கல்பட்டு விட்டு புறப்படுங்க. ஊருக்கு வந்து நாங்க உங்களுக்கு பாரமா இருக்கிறத விட இங்கேயே இருந்துடுறோம். உன்னை மதுராந்தகத்துக்கு கூப்பிட நான் என்ன மடையனா? என் தம்பியோட வாழ்ந்த வீட்டுக்கு நீ வரமாட்டேன்னு தெரிஞ்சுதான் உன்னை நான் காஞ்சிபுரத்துக்கு போக சொல்றேன். காஞ்சிபுரத்துக்கா? ஆமா, அங்க இருக்கிற நிலபலங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு காலம் பூராவும் நீயும் மகனும் நிம்மதியா இருக்கு. இதுல உனக்கு ஆட்சேபனை இல்லையே? இல்லைங்க. அப்ப இன்னைக்கே புறப்படும். காஞ்சிபுரம் போறதும் சண்முகத்தை விட்டு எனக்கு ஒரு கடிதாசி எழுத சொல்லு, நான் வர்றேன். சரிப்பா. சண்முகம் பாப்பா. சண்முகம், பெரியப்பா மேல கோபமாடா? அதெல்லாம் இல்ல பெரியப்பா. உங்க அம்மா கிட்ட சில விவரங்களை சொல்லி இருக்கேன், அதுபடி நடந்துக்கோ. சரி, நான் வரட்டுமா? லட்சுமி வர்றம்மா. அம்மா, ரயிலுக்கு நேரமா போச்சு. நானு இந்த சாமான் எல்லாம் ஏத்துறதுக்கு வண்டி பிடிச்சிட்டு வரேன். சீக்கிரம் வந்துடுப்பா.
அம்மா கும்பிடுறம்மா. ரங்கையா ஆமா வாங்க வாங்க. ஆமா, இது என்ன மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு எங்க புறப்பட்டீங்க? காஞ்சிபுரத்துக்கு. காஞ்சிபுரத்துக்கா? சண்முகம், ரங்கையா தான் ஒரு காலத்துல நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப உதவியா இருந்தாரு. அப்படியா? வணக்கம் சார். சார் இல்ல தம்பி, நான் உங்க வீட்டு வேலைக்காரன். ரங்கையா, இது யாரு? உங்க மகளா? ஐயோ, நான் ஒரு அந்த காலத்து மடையன். அம்மா, அந்த காலத்து மடையில நான் இப்பதாம்மா பாக்குறேன். இது என் மக இல்லம்மா, ஒரு வகையில உங்க மருமக. என்ன சொல்றீங்க? நாங்க சொல்ல போறத கேட்டா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். ஆனா மறைஞ்சு கிடக்கிற அந்த உண்மைகளை சொன்னா உங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க விதவை இல்லம்மா, சுமங்கலி. உங்க புருஷன் சாகலம்மா, உயிரோட இருக்காரு. ஆமாம்மா, உங்க கணவர் துரைசிங்கம் தான் பெரியவர் பேர்ல செல்வநாயகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஏற்கனவே உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லலாம்னு நினைச்சம்மா, ஆனா அதுக்கு தகுந்த ஆதாரம் கிடைக்கல. இப்போ அதை நிரூபிக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் வந்துருச்சு. அவர் என் கணவர் இல்ல, அவர் பெரியவர் தான். ரங்கையா, எங்க பிரியப்பாவை பத்தி எதுக்காக இப்படி அவடமா பேசுறீங்க? காலையில தான் அந்த தெய்வம் வந்து நாங்க பட்ட கடனை எல்லாம் அடைச்சிட்டு வாழ்ந்துகிட்ட இந்த ஊர்ல நீங்க இருக்க வேண்டாம், காஞ்சிபுரத்துல நம்ம நிலம் இருக்கு, அங்க போய் இருங்கன்னு சொல்லிட்டு போனார். ஏம்மா, இத்தனை வருஷமா வராத ஒரு அனுதாபம் இப்ப ஏமா திடீர்னு வந்துச்சு? அங்கதாமா சதி இருக்கு. நாங்க உங்களை சந்திக்க வர்றது எப்படியோ தெரிஞ்சு உங்களை வெளியூர் அனுப்பிட்டா உண்மையா மறைச்சிடலாம் நினைச்சு எங்களுக்கு முன்னால அவர் இங்க வந்துட்டு போயிருக்காரு. லட்சுமி அம்மா, என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஏமா உங்ககிட்ட வந்து அனாவசியமா ஒரு பொய்ய சொல்ல போறேன்? அப்படியே நாங்க சொல்றத நம்பலைன்னாலும் அந்த ராஜேஸ்வரி அம்மாவே வந்து சொன்னா நீங்க நம்புவீங்களா? ராஜேஸ்வரி அக்காவா? எங்க இருக்காங்க? திருச்சியில வடக்கு தெருவில் இருக்காங்க. அவங்களுக்கு பைத்தியம்னு சொன்னதெல்லாம் சுத்த போய் அவங்கதான் இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட விவரமா சொன்னாங்க. புருஷன் உயிரோடு இருக்கும்போது பூவோட பொட்டோட சாகரதா ஒரு பெண்ணுக்கு பெருமை. ஆனா அவர் உயிரோடு இருக்கும்போது நீங்க பூவையும் பொட்டையும் எழுந்து நிக்கிறீங்களே, இது எவ்வளவு பெரிய கொடுமை. சீரும் சிறப்புமா வாழ வேண்டிய பெரியவர் குடும்பம் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு நிக்குதுமா. ஆமாம்மா, நீங்க மனசு வச்சு எங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா அந்த பெரிய ஒரு குடும்பத்துக்கு நல்லது கிடைக்குமா? அது மட்டும் இல்லம்மா, உங்க கழுத்துக்கு மாங்கல்யம் கிடைக்கும். தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே. நீயா? நான் தான். பெத்தவங்க பேரை பிள்ளைங்க தானப்பா சொல்லணும். சுரசிங்கம்னு பெத்தவன் பேரை மட்டும் சொல்றதோட நிறுத்திக்காதப்பா, செல்வநாயகம்னு இந்த பெரியப்பா பேரையும் சேர்த்து சொல்லு. அப்பா, நீ பெரிய அப்பா. என்னப்பா? உனக்கு பங்களா வாசம், எங்களுக்கு ஓட்டு வீடு, ஒரே ஒரு வேளை சோறு. உலகத்துல நான் எத்தனையோ பாவிங்களை பார்த்திருக்கிறேன். ஏன்பா, நீ உயிரோடு இருந்துகிட்டு கட்டின பொண்டாட்டிய விதவையா நிக்க வச்சிருக்கிறியே, உன்ன மாதிரி ஜசமகா பாவிகளை நான் இதுவரைக்கும் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. என்னப்பா ஒரே குழப்பமா பேசிக்கிட்டு இருக்க? குடிச்சிருக்கியா? அப்பா செய்யற தப்ப பிள்ளையும் செய்யணும்னு ஏன்பா நினைக்கிறீங்க? வாஸ்தவம் தான்ப்பா. நான் எவ்வளவோ சொல்லியும் உங்க அப்பா கடைசி வரைக்கும் அந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தவே இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும். பெரியப்பாங்க சொல்லுட்டியா? சண்முகா, என்ன சொன்னாலும் இவன் மனைவியோட வாழ மாட்டேங்கிறான். 6 மாசமா இந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டான். ஐயா தம்பி, ஒருத்தன் தாய கூட மறந்துடலாம், கூட பிறந்த சகோதரனுக்கு கூட துரோகம் செய்யலாம். ஆனா தாலி கட்டின மனைவியை மட்டும் கைவிடக்கூடாது. மரியாதையா உன் மனைவியை கூட்டிக்கிட்டு போய் குடும்பம் நடத்து. ஐயா சொன்னதை கேட்டியாடா? இந்த பாரு, மனைவிக்கு துரோகம் செய்ய நினைச்சே அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. பாத்தியாமா, அப்பா ஊருக்கு உபதேசம் பண்றாரு. லட்சுமி,
லட்சுமி, யாரது? நீங்களா? நான் வருவேன்னு நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேன் இல்லையா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நிச்சயமா நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல கொஞ்சம் குழப்பமா தான் இருந்தது. இப்ப என் சந்தேகம் எல்லாம் தீர்ந்து போச்சு. நீ ஒரு அழகான புத்திசாலி பொண்ணுன்னு எனக்கு அப்பவே தெரியும். வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருந்தாலும் உன் வாலிபம் உன்னை விட்டு போகவே இல்லை. நீ விதவையா இருந்தாலும் என் கண்ணுக்கு சுமங்கலி மாதிரி அழகாத்தான் இருக்க. மனைவிக்கு அலங்காரம் செய்து அழகு பாக்குற கணவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா விதவையாக்கி வேடிக்கை பாக்குற கணவனை இப்பதான் பாக்குறேன். லட்சுமி, வாழ வைக்க வேண்டிய மனைவிய விதவையாக்கி வீதியில நிறுத்தினீங்க. பெத்த புள்ளிய அடுத்தவர் பிள்ளைன்னு வாய் கூசாமல் சொல்லிட்டு இருக்கீங்க. வேண்டாங்க, உங்களை கையெடுத்து கும்பிடு. நம்மளை காப்பாத்தின பெரியவர் குடும்பத்துக்கு துரோகம் செய்ய வேண்டாங்க. நம்ம மகனை கூட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாம இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போய் பிச்சை எடுத்தாவது வாழ்ந்துடுவோம். அடுத்தவரை ஏமாத்தி வாழ வேண்டாங்க, வாழ வேண்டாம். லட்சுமி, சிவகாமிதான் உன் புத்தியை கெடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அதுதான் நீ என்ன உன் கணவன் நினைச்சுக்கிட்டு புலம்புற. இந்த பாரு, நீயோ கணவனை பறி கொடுத்தவன், நானோ மனைவியை இழந்தவன். உன் வேதனை எனக்கு நல்லா புரியுது. நீ சம்மதிச்சா உன்னை சந்தோஷப்படுத்துவேன். ஊருக்கு தெரியாம உன் கூட உறவு வச்சுக்கிறேன். என்ன சொல்றேன்? சிவகாமி, இன்னும் நீ தூங்கலையாமா? பகல் வேஷம் போடுற சில பெரிய மனுஷங்களோட சுயரூபம் ராத்திரியில தான் தெரியும்னு உங்க மகன் சொன்னாரு. அத பாக்குறதுக்கு தான் முடிச்சிட்டு இருக்கேன் மாமா. குழந்தை, யார் எந்த வேஷம் போட்டா நமக்கு என்னம்மா? இந்த சின்ன வயசுல நீ ரொம்ப நேரம் முடிக்க கூடாது. போய் தூங்குமா. அது சரி, என்ன இந்த நேரத்துல அத்தையோட ரூம்ல இருந்து வர்றீங்க? கணவனை பிரிஞ்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிற லட்சுமிக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகலான்னு வந்தேம்மா. அதுக்கு இந்த நேரம் தானா கிடைச்சது மாமா? துன்பப்படுறவங்களுக்கு ஆறுதல் சொல்ல நான் நேரங்காலமே பாக்குறதில்லம்மா. நீ போய் தூங்குமா. வரால் மீன் வருவரா? பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி மீன் வறுவல் சாப்பிட்டு 20 வருஷத்துக்கு மேல இருக்கும். பிரமாணமா சமையல் பண்ணிருக்கடா. இந்த மாசத்துல இருந்து உனக்கு 20 ரூபாய் சம்பளம் உயர்த்தி இருக்கேன். அந்த உயர்வு கிடைக்க வேண்டியது அவனுக்கு இல்ல, எனக்கு. லட்சுமி, உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறது மனைவி விடுவா மத்தவங்களுக்கு தெரியும். சிவ 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 சிவ. நீ என்ன சொல்ற? பெரியவருக்கு சைவம் தான் பிடிக்கும், உங்களுக்கு அசைவம் தான் பிடிக்கும். உண்மையை கண்டுபிடிக்க இன்னைக்கு நானே சமையல் செஞ்சேன். நீங்க யாருன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். லட்சுமி, சைவம் அசைவமா மாறலாம், அங்க மீன் தான் பலியாகும். ஆனா தம்பி மனைவி அண்ணன் மனைவியா மாறிட்டா அங்க தர்மமே செத்து போகும். நான் சைவம் சாப்பிட்டுக்கிட்டு உண்மைதான். ஆனா டாக்டர் சொன்னதுனால கொஞ்ச நாளா இப்படி அசைவ உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் சொல்லி என்னை குழப்ப பாக்குறீங்களா? லட்சுமி, நானும் என் தம்பி துரசிங்கமும் உருவத்துல ஒரே மாதிரியா இருந்ததுனால ஊர்ல உள்ளவங்க தான் அண்ணன் யாரு தம்பி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம தவிச்சாங்க. ஆனா தாலிகட்ட புருஷன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம நீ தவிக்கிறியே. நான் துரசிங்கம் இல்லம்மா, துரசிங்கம் இல்ல, செல்வநாயகம்.